தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 8 செய்தி தொகுப்புகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் புதிதாக 2 இடங்களில் மணல் குவாரிகளை அமைக்க தமிழ்நாடு அரசு விண்ணப்பித்துள்ளது. புதிதாக 2 மணல் குவாரிகளை அமைப்பதற்கு சுற்றுச்சூழல் அனுமதி கோரி தமிழ்நாடு அரசு விண்ணப்பித்துள்ளது. கரூர் மாவட்டம் நெரூர் வடக்கு கிராமம் மற்றும் அச்சமாபுரம் கிராமங்களில் மணல் குவாரிகளை அமைக்க தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளது. தேமுதிக சார்பில் தேர்தல் சுற்றுப்பயண லோகோ வெளியிடப்பட்டுள்ளது. தேசிய முற்போக்கு திராவிடக் கழக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வருகிற ஆகஸ்ட் 3ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை தனது முதற்கட்ட சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் உள்ளம் தேடி இல்லம் நாடி கேப்டனின் ரத யாத்திரை, மக்களை தேடி மக்கள் தலைவர் என்ற அவரது சுற்றுப்பயண லோகோவை அக்கட்சி வெளியிட்டுள்ளது. வாணியம்பாடி சுங்கச்சாவடி அருகே டீ கடையில் சமோசா மற்றும் டீ சாப்பிட்டுவிட்டு பணம் கொடுக்காமல் சென்றதை தட்டி கேட்ட உரிமையாளர் மீது தாக்குதல் நடந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. நெக்குந்தி சுங்கச்சாவடி அருகே காதர் பாஷா என்பவரின் டீ கடைக்கு பேருந்தில் வந்த கும்பல் சமோசா மற்றும் டீயை சாப்பிட்டுள்ளனர். அவர்கள் செல்லும்போது காதர் பாஷா பணம் கேட்டபோது வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து ஆத்திரமடைந்த அந்த கும்பல் கடை உரிமையாளர் காதர் பாஷாவை தாக்கி கடையின் கண்ணாடியையும் உடைத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் பல்வேறு குற்றவாளிகளிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட 1 கோடி ரூபாய் மதிப்பிலான கஞ்சா தீயிட்டு எரிக்கப்பட்டது. சென்னையில் பல்வேறு பகுதிகளில் 55 வழக்குகளில் 1 கோடியே 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 833 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. தென்மேல்பாக்கம் பகுதியில் மருத்துவ கழிவுகள் எரியூட்டும் இடத்தில் அவை எரித்து அழிக்கப்பட்டன. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே ரயில்வே சுரங்கப்பாதைக்கு தோண்டிய பள்ளத்தில் இருசக்கர வாகனம் விழுந்ததில் ஒருவர் படுகாயமடைந்தார். குஜிலியம்பாறை தாலுகா தங்கச்சியம்மாப்பட்டியில் ரயில்வே சுரங்கப்பாதை அமைக்கக்கூடிய பணி கடந்த 2 ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் சென்ற நத்தப்பட்டியை சேர்ந்த மதியழகன் என்பவர் மண் குவியல் மேட்டின் மீது ஏறி குழிக்குள் இருசக்கர வாகனத்துடன் பாய்ந்து படுகாயமடைந்தார். கன்னியாகுமரி மாவட்டம் இரச்சகுளம் அருகே பன்றி பண்ணையில் இருந்து 20 பன்றிகள் திருடப்பட்ட சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கேரளாவை சேர்ந்த பிரான்சிஸ் சேவியர் கன்னியாகுமரி மாவட்டம் இரச்சகுளம் விஷ்ணுபுரம் பகுதியில் குத்தகைக்கு இடமெடுத்து பன்றிகள் மற்றும் மாடுகளை வளர்த்து வருகிறார். இந்நிலையில் பண்ணையில் இருந்து 60 பன்றிகளில் 20 பன்றிகள் மாயமானதாக கூறப்படுகிறது. நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அருகே 6.5 கிலோ கஞ்சா கடத்திய வழக்கில் 3 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர். மோகனூரிலிருந்து பரமத்தி வேலூர் செல்லக்கூடிய நெடுஞ்சாலையில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக ஒரே இருசக்கர வாகனத்தில் சென்ற 3 பேரை தடுத்து நிறுத்தி போலீசார் சோதனை செய்தனர். அப்போது அதில் 6.5 கிலோ கஞ்சா இருந்தது தெரியவந்தது. இதையடுத்து கஞ்சா கடத்தியதாக எருமப்பட்டியை சேர்ந்த திருப்பதி, விக்னேஸ்வரன், சேந்தமங்கலத்தை சேர்ந்த சஞ்சய் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக பிரதான அருவி, ஐந்தருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் மலைக்குன்றின் மீது இருந்து வீதியில் உருண்டு விழுந்த ராட்சத பாறை 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு அகற்றப்பட்டது. நேதாஜி நகரில் உள்ள மில்லத் நகர் பகுதியானது மலைக்குன்றின் மீது அமைந்துள்ளது. இந்நிலையில் அப்பகுதியில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் கனமழையால் மில்லத் நகரில் உள்ள மலைக்குன்றின் மீது இருந்த ராட்சத பாறை உருண்டு குடியிருப்பு பகுதியில் உள்ள வீதியில் விழுந்தது. நல்வாய்ப்பாக அப்பகுதியில் யாரும் இல்லாததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் பாலுச்செட்டிச்சத்திரம் பஜார் பகுதியில் லாரியை தாறுமாறாக ஒட்டி விபத்து ஏற்படுத்திய வடமாநில இளைஞரை பிடித்த பொதுமக்கள் அவரை அடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். பாலுச்செட்டிச்சத்திரம் பஜார் பகுதியில் வடமாநில இளைஞர் ஒருவர் லாரியை தாறுமாறாக ஒட்டி அங்கிருந்த இருசக்கர வாகனங்கள் மற்றும் கார்களை இடித்ததோடு அவ்வழியாக வந்த காவலாளி ஈஸ்வரன் மீது மோதியுள்ளார். இதில் ஈஸ்வரன் சம்பவ இடத்திலேயே உயிரிழக்க அப்பகுதி மக்கள் லாரியை ஓட்டி வந்த வடமாநில இளைஞரை பிடித்து நிலையத்தில் ஒப்படைத்தனர். விருதுநகர் மாவட்டம் பத்திராயிருப்பு அருகே துரட்டி மூலம் தேங்காய் பறிக்கும் போது தென்னம்பாளை கழுத்தில் குத்தி தொழிலாளி உயிரிழந்தார்.
கூமாப்பட்டியை சேர்ந்த தேங்காய் வெட்டும் தொழிலாளி சீனிவாசன் அதே பகுதியில் உள்ள தென்னந்தோப்பில் தேங்காய் வெட்டச் சென்றுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக மரத்தில் இருந்த தேங்காய் குலையுடன் சேர்ந்து கூர்மையான தென்னம்பாலை அவரது கழுத்தில் குத்தியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டியில் கட்டுப்பாட்டை மீறி பட்டாசு வெடித்ததால் 100க்கும் மேற்பட்ட வௌவால்கள் மரத்திலிருந்து கூட்டம் கூட்டமாக பறந்தன. காரியாப்பட்டி காவல் நிலைய வளாகத்தில் உள்ள 150 ஆண்டுகள் பழமையான ஆலமரத்தில் பழந்தின்னி வௌவால்கள் வசிப்பதால் அப்பகுதியில் பட்டாசு வெடிக்கவும் மேள தாளங்கள் முழங்கவும் வனத்துறை கட்டுப்பாடு விதித்துள்ளது. இந்நிலையில் அப்பகுதியில் ஊர்வலமாக வந்தவர்கள் மேளதாளத்துடன் பயங்கர சத்தத்துடன் வெடி வெடித்தனர். இதனால் மரத்தில் தங்கியிருந்த வௌவால்கள் மிரண்டு கூட்டம் கூட்டமாக பறக்க தொடங்கின. கட்டுப்பாட்டை மீறி பட்டாசு வெடித்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மன்னார்குடி வட்ட லாரி உரிமையாளர்கள் வேலைநிறுத்தம் அமைச்சர் டிஆர்பி ராஜாவின் பேச்சுவார்த்தைக்கு பிறகு வாபஸ் பெறப்பட்டது. மன்னார்குடி வட்டத்தில் வாடகையை உயர்த்த கோரி லாரி உரிமையாளர்கள் கடந்த ஒரு வார காலமாக வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டனர். இதனால் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் இருந்து நெல் மூட்டைகளை ஏற்றிச் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. இதுகுறித்து நியூஸ் 18 தொலைக்காட்சியில் செய்தி ஒளிபரப்பப்பட்டது. இதையடுத்து லாரி உரிமையாளர்களுடன் அமைச்சர் டிஆர்பி ராஜா பேச்சுவார்த்தை நடத்தினார். இதில் உடன்பாடு எட்டப்பட்டதால் லாரி உரிமையாளர்கள் வேலைநிறுத்தத்தை திரும்ப பெற்றனர். திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அருகே மனைவியின் தங்கையை பாலியல் வன்கொடுமை செய்த நபர் போக்ஸ்கோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். குடவாசலை சேர்ந்த ஜெபஸ்டின் ராஜ் என்பவர் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பாக திருமணம் செய்த நிலையில் அவருடைய மனைவியின் தங்கையை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட 16 வயது சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் அடிப்படையில் ஜெபஸ்டின் ராஜை நன்னிலம் போலீசார் கைது செய்தனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே கூலி தொழிலாளி அடித்து கொலை செய்யப்பட்டு சாலையில் வீசப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வில்லூர் கிராமத்தை சேர்ந்த சிவா என்பவர் அதே பகுதியை சேர்ந்த செல்லப்பாண்டி என்பவருடைய வீட்டில் 3 பேருடன் மது அருந்தியதாக கூறப்படுகிறது. அப்போது ஏற்பட்ட தகராறில் சிவா அடித்து கொலை செய்யப்பட்டதாக தெரிகிறது. நீலகிரி மாவட்டம் உதகையில் 2வது சீசன் வரும் செப்டம்பர் மாதத்தில் தொடங்க உள்ள நிலையில் 60 வகை மலர் ரகங்களில் 5 லட்சம் மலர் செடிகளை நடவு செய்யும் பணியை தொடங்கியது. உதகையில் 2வது சீசன் காலங்களில் மட்டும் 15 லட்சம் சுற்றுலா பயணிகள் வந்து செல்வது வழக்கம். அந்த வகையில் சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிக்க உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 60 வகை மலர் ரகங்களில் 5 லட்சம் மலர் செடிகளை நடவு செய்யும் பணியினை நீலகிரி ஆட்சியர் லட்சுமி பவ்யா தொடங்கி வைத்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே தேன்கனிக்கோட்டை அருகே ஏரியில் யானை கூட்டம் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்த வீடியோ இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. தேன்கனிக்கோட்டை வனப்பகுதியில் தற்போது மழை பெய்துள்ள நிலையில் ஏரி குளங்களில் அதிக அளவு தண்ணீர் நிரம்பி காணப்படுகிறது. இந்நிலையில் அங்குள்ள சாமி ஏரிக்கு வந்த யானை கூட்டம் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்தது. அசாம் மாநிலம் கவுகாத்தியில் பெய்த கனமழையால் நகரின் முக்கிய சாலைகள் வெள்ளக்காடாக மாறின. இதனால் வாகனங்கள் தண்ணீரில் தத்தளித்து சென்றன. கமல்ஹாசன் நடித்த பாபநாசம் பட பாணியில் மகாராஷ்டிராவில் அதிர வைக்கக்கூடிய கொலை சம்பவம் அரங்கேறியுள்ளது. 35 வயதான விஜய் சவான் என்பவரை காணவில்லை என்று அவருடைய சகோதரர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்த நிலையில் கணவரை தன்னுடைய காதலருடன் சேர்ந்து கொலை செய்த மனைவி தன்னுடைய வீட்டுக்குள்ளேயே புதைத்து வைத்தது அம்பலமாகியுள்ளது. வீட்டிற்குள் ஒரு பகுதியில் மட்டும் புதிதாக டைல்ஸ்கள் ஒட்டப்பட்டிருப்பதைக் கண்டு சந்தேகமடைந்த விஜய் சவானின் சகோதரர்கள் அந்த இடத்தில் தோண்டி பார்த்தபோது கொடூர சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்தது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடைபெற்று வரக்கூடிய கன்வார் யாத்திரையில் கணவரை முதுகில் சுமந்தபடி மனைவி 150 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்ற காட்சிகள் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. முசாஃபர் நகரை சேர்ந்த ஆஷா என்பவர் கால்கள் செயலிழந்த தன்னுடைய கணவரை சுமந்து கொண்டு யாத்திரையாக சென்றார். கணவரின் கால்கள் சரியாக வேண்டி பாத யாத்திரை செல்வதாக கூறிய ஆஷா தன்னுடைய கணவர் நிச்சயமாக ஒரு நாள் அவருடைய கால்களில் நிற்பார் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரின் ரஜோரி மாவட்டத்தில் பெய்த கனமழையால் குடியிருப்பு பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது. மேலும் தர்கலி மற்றும் சக்தோ ஆகிய பகுதிகளில் ஆறுகளில் நீர்மட்டம் உயர்ந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது.
ரஷ்யா யுக்ரைன் இடையிலான அடுத்த கட்ட அமைதி பேச்சுவார்த்தை புதன்கிழமை தொடங்க உள்ளதாக யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். துருக்கியில் நடைபெறவுள்ள இந்த பேச்சுவார்த்தையில் இருதரப்பு அதிகாரிகளும் கலந்து கொள்வார்கள் என்று கூறியுள்ளார். கைதிகளை விடுவிப்பது உள்ளிட்டவை குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்றும் ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டுள்ளார். உக்ரைனின் கீவ் நகரில் ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்தார். கீவ் நகரில் உள்ள குடியிருப்பு கட்டடங்கள் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தியது. இதனால் அச்சமடைந்த மக்கள் அங்கிருந்து வெளியேறினர். இந்த தாக்குதலில் பலர் வீடுகளை இழந்தனர். கட்டிட தீ விபத்தில் சிக்கியவர்களை தீயணைப்பு வீரர்கள் பாதுகாப்புடன் மீட்டனர். உக்ரைனின் ஒடேசா பகுதியில் ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் குடியிருப்புகள் தீப்பற்றி எரிந்தன. ஒடேசா, சுமி உள்ளிட்ட இடங்களில் ரஷ்யா சரமாரியாக நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 24 பேர் காயமடைந்ததாக உக்ரைன் தெரிவித்துள்ளது. படப்பிடிப்பின் போது உயிரிழந்த சண்டை பயிற்சியாளர் மோகன்ராஜ் குடும்பத்திற்கு இயக்குனர் ப. ரஞ்சித் 20 லட்சம் ரூபாய் வழங்கியுள்ளார். ரஞ்சித் இயக்கி வரும் வேட்டுவம் படத்தில் கார் பாய்ந்து செல்வது போன்ற காட்சியை படம் பிடித்த போது நடந்த விபத்தில் சண்டை பயிற்சியாளர் மோகன்ராஜ் உயிரிழந்தார். அவரது குடும்பத்திற்கு இயக்குனர் ரஞ்சித் தற்போது நிதி வழங்கியுள்ளார். பிரபல கால்பந்து கிளப்பான பார்சிலோனா அணியின் அருங்காட்சியகத்தை கிரிக்கெட் வீரர் ஸ்ரேயாஸ் பார்வையிட்டார். ஸ்பெயின் நாட்டின் பார்சிலோனா நகரில் உள்ள இந்த அருங்காட்சியகத்தில் பார்சிலோனா கால்பந்து அணி மற்றும் வீரர்கள் பெற்ற கோப்பைகளை அவர் பார்த்து ரசித்தார். அந்த அணியை விளம்பரப்படுத்தும் வகையிலான இந்த பயணத்தின் போது ஸ்ரேயாஸ் பெயர் பொறித்த பார்சிலோனா அணியின் ஜெர்சி அவருக்கு வழங்கப்பட்டது. தலையில் கிளிப், கவுன் போன்ற சீருடை, முதுகின் பின்புறம் புத்தகப்பை என குழந்தை பருவம் மாறாத சிறுமிக்கு கத்தியை காட்டி காதல் தொந்தரவு கொடுத்த காட்சியே இது. மகாராஷ்டிர மாநிலம் புனே அருகே சதாரா என்ற இடத்தில் பள்ளி மாணவி ஒருவரின் கழுத்தில் கத்தியை வைத்து 12ஆம் வகுப்பு மாணவன் மிரட்டிக் கொண்டிருந்தார். அந்த சிறுமி காதலிக்க மறுத்ததால் அவரை கொன்றுவிடுவேன் என்று கூறி பள்ளி வளாகத்திலேயே மாணவன் அடாவடி செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அப்போது சாதுரியமாக செயல்பட்ட ஒருவர் பின்னால் இருந்து சென்று மாணவரை மடக்கி பிடித்த நிலையில் அப்பகுதியில் இருந்தவர்கள் சுற்றி வளைத்து சரமாரியாக தாக்குதல் நடத்தினர். பின்னர் அந்த மாணவனை காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். பொதுவெளியில் இதுபோன்று அடாவடி செய்பவர்களை தைரியத்துடன் அணுக இந்த சம்பவம் முன்மாதிரி என்று வீடியோவை பலரும் பகிர்ந்து வருகின்றனர். ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கையின் போது பொதுமக்களிடம் ஆதார் விவரங்கள் எதையும் தாங்கள் கேட்டு பெறவில்லை என உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் திமுக சார்பில் முறையீடு செய்யப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் திமுகவினர் நடத்தி வரும் ஓரணியில் தமிழ்நாடு என்ற உறுப்பினர் சேர்க்கை முகாமில் பொதுமக்களிடம் OTP எண் பெற உயர்நீதிமன்ற மதுரை கிளை தடை விதித்தது. மூத்த வழக்கறிஞர் வில்சன், லஜபதி ராய் ஆகியோர் நீதிபதிகள் SM சுப்பிரமணியம் மற்றும் மரியா கிளாட் அமர்வு முன்பாக முறையீடு செய்தனர். அப்போது பொதுமக்களிடம் ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் ஆதார் விவரங்கள் எதையும் வாங்கவில்லை எனவும் அதிமுக தரப்பில் தவறான தகவல் நீதிமன்றத்தில் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. தேர்தல் ஆணையத்தால் வெளியிடப்பட்ட வாக்காளர் பட்டியல் அடிப்படையிலேயே உறுப்பினர்களை சேர்ப்பதாகவும் உறுப்பினர் சேர்க்கை சம்மதம் பெறவே OTP பெறப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டது. தற்போது உறுப்பினர் சேர்க்கை பணி மொத்தமாக நிறுத்தப்பட்டிருப்பதால் இதனை அவசர வழக்காக விசாரணைக்கு எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. இது தொடர்பாக இடையீட்டு மனு தாக்கல் செய்யுமாறு கூறிய நீதிமன்றம் புதன்கிழமை விசாரணைக்கு எடுப்பதாக கூறி உத்தரவிட்டனர். விமான டிக்கெட் கட்டணத்தை மத்திய அரசு கட்டுப்படுத்தவில்லை என திமுக MP கனிமொழி சோமுவின் கேள்விக்கு மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. உள்நாட்டு விமானங்கள் அடிக்கடி ரத்தாவதாலும் தாமதமாக இயக்கப்படுவதாலும் பயணிகள் அவதியடைகின்றனர். மேலும் டிக்கெட் கட்டண உயர்வால் சிரமங்கள் ஏற்படும் நிலையில் மத்திய அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து திமுக MP கனிமொழி சோமு கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு விமான போக்குவரத்து துறை அளித்துள்ள விளக்கத்தில் தவிர்க்க முடியாத காரணங்களால் தான் விமானங்கள் ரத்து செய்யப்படுவதாகவும் தாமதமாக இயக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதுபோன்ற நேரத்தில் சிரமங்களை குறைப்பதற்காக பயணிகளுக்கு போதிய வசதிகளை செய்து தரப்படுவதாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. விமான டிக்கெட்டுகளை அரசு கட்டுப்படுத்தவில்லை என்றும் வழித்தடம், பண்டிகை காலம், எரிபொருள் விலை உள்ளிட்டவற்றின் அடிப்படையில் விமான நிறுவனங்களை கட்டணத்தை நிர்ணயம் செய்வதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விமான நிலைய கட்டமைப்பு தொடர்பான கனிமொழி சோமுவின் கேள்விக்கு பயணிகள் மற்றும் விமான நிறுவனங்களின் தேவைக்கு ஏற்ப நிதி நிலைமையை கவனத்தில் கொண்டு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.